தேனி மக்களவை தொகுதி வேட்பாளரான தமது மகன் ரவீந்திரநாத் குமாருக்கு ஆதரவாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரித்தார். மதுரை மாவட்டத்தில் உள்ள வாடிப்பட்டியில் பேசிய அவர், எக்காலத்திலும் திமுக தலைவர் ஸ்டாலினால் முதலமைச்சர் ஆக முடியாது என விமர்சித்தார். ஸ்டாலினுக்கு ஒரு தீராத ஆசை, எப்படியாவது அவர் முதலமைச்சர் ஆகணும். ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக முடியுமா? முதலமைச்சர் ஆக முடியுமா? முதலமைச்சர் ஆக முடியுமா? முடியவே முடியாது. அவர் இப்ப என்ன சொல்றாரு, அனைத்து இந்திய அண்ணா திமுக அரசு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காணாமல் போகுமா? திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்களின் பெயர்களை பொறிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாவட்ட ஆட்சியர் வீனஸ் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த பணிகளை ஆத்தூர் தாசில்தார் பிரபா உள்ளிட்டோர் மேற்பார்வை செய்தனர். போட்டியிடும் வேட்பாளர்களின் பிரதிநிதிகளும் இந்த பணியின் போது உடனிருந்தனர். பாமக மத்திய சென்னை வேட்பாளர் சாம்பால் துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட தம்புசெட்டி தெரு பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தண்ணீர் தட்டுப்பாடு மற்றும் கல்வி சார்ந்த பிரச்சினைகள் நிறைந்த துறைமுகம் தொகுதியில் அனைத்து பிரச்சினைகளும் தீர்க்கப்படும் என உறுதியளித்தார். சாம்பலுக்கு ஆதரவாக அதிமுக முன்னாள் எம்பி பாலகங்கா பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றியது அதிமுக அரசுதான் என்று அதிமுக வேட்பாளர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அவர் மொரப்பூர், கம்பைநல்லூர், கோபிநாதம்பட்டி, தாசரஹள்ளி ஆகிய கிராமங்களுக்கு சென்று வீடு வீடாக வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் இருந்த தொடர் மின்வெட்டு பிரச்சினையை தீர்த்தது அதிமுக அரசுதான் என்று கூறினார். குடிநீர் பிரச்சினையை போக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். திருடன் போல நள்ளிரவு 12 மணி முதல் 3 மணி வரை முக்கிய கட்சியினர் பணப்பட்டுவாடா செய்து வருவதாக தென்சென்னை மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் ரங்கராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். அடையார், பெசன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திருடம் மாதிரி ராத்திரி 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பண்ணுறாங்க. நாங்கள் ஆளுங்களெல்லாம் சொல்லி அலர்ட் பண்ணி வச்சுருக்கோம். பட் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக எங்களோட டீமும் இருக்குது கிரவுண்டில். பிடிச்சோன்னா கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷனுக்கு அதுக்கான புகாரை சொல்லுவோம். ஆனால் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது பல தரப்புலேருந்து வந்துட்டுருக்கு. ஆனால் மக்கள் அதையெல்லாம் மீறி ஒரு மாற்றத்துக்கு இந்த மாதிரி ஆதரவு தருவாங்க அப்படின்ட்டு நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். வியாபாரிகளுக்கு தோழன் என சொல்லிக் கொண்டு வந்த மோடி ஜிஎஸ்டியை கொண்டு வந்து அவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டதாக விருதுநகர் மக்களவை அமமுக வேட்பாளர் பரமசிவன் ஐயப்பன் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகரில் உள்ள பாண்டிய நகர், அல்லம்பட்டி, முத்துராமன்பட்டி, பாத்திமா நகர், மேலரத வீதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ள அனைத்து திட்டங்களையும் டிடிவி தினகரன் நிறைவேற்றுவார் என்று கூறினார். விலையேற்றத்தை குறைக்க ஜிஎஸ்டி வரியை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் அதை காங்கிரஸ் கட்சியால் மட்டும்தான் முடியும் என்றும் சிவகங்கை காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காரைக்குடி அருகே உள்ள பாதரக்குடியில் பரப்புரையின் போது பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் என்றும் கார்த்திக் சிதம்பரம் கூறினார். எல்லா விலையும் ஏறி போச்சுமா. கேஸ் விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை எல்லாம் ஏறி போச்சு. நீங்க சாயங்காலம் பாக்குற கேபிள் டிவி விலை கூட ஏறி போச்சு. எல்லாத்தையும் குறைக்கணும்னா அந்த ஜிஎஸ்டி வரியை ஒழுங்குபடுத்தணும். அதை ஒழுங்குபடுத்துறது காங்கிரஸ் கட்சியால் மட்டும்தான் முடியும். அதனால நீங்க எல்லாம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கை சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அம்மா, ஊர்ல சின்ன குறை நிறைகள்லாம் இருக்கணும், இல்லைன்னு சொல்ல. நான் எதுவா இருந்தாலும் அண்ணனை கேட்டுக்கிட்டு, அண்ணன் தான் சட்டமன்ற உறுப்பினர், அவங்களுக்கும் ஃபண்ட் இருக்கும், எம்பினா எனக்கும் ஃபண்ட் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து ஊருக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு தெரியும் தண்ணி பிரச்சனை, அதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருக்கதான் செய்யும். எதுவாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்க நான் தயாரா இருக்கேம்மா. யார் வேணா என்னை பார்க்கலாம்.